Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல third question பார்க்குறோம். question என்னன்னா solve. என்ன கொடுத்திருக்காங்க 8x power 3 by 2n minus 8x power minus 3 by 2n equal to 63. So இதான் வந்து நம்ம solve பண்ணோம். இப்போ 8x power என்ன 3 by 2n minus 8 இப்போ x power minus 3 by 2n. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம்னா பாசிட்டிவாக மாறும். அப்போ இது எப்படி இதெல்லாம் 8 by x power 3 by 2n அப்படின்னு இதெல்லாம் ஈக்குவல் டு 63. இப்போது x power 3 by 2n இது வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் y ஈக்குவல் டு x power 3 by 2n. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 8y minus 8 by y equal to 63. இப்போ LCM எடுத்தீங்கன்னா டினாமினேட்டரில் y, நியூமரேட்டரில் என்ன வரும் 8y square minus 8 அப்படின்னு வரும் equal to 63. இப்போ y அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும் 8y square minus 8 equal to 63y. அப்போது 8y square 63y இந்த சைட் வந்துச்சுன்னா minus 63y அப்புறம் minus 8 equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது எந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் 8 into minus 8 என்ன minus 64 ஆட் பண்ணிங்கன்னா minus 63. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 64 and 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 64 ஆட் பண்ணிங்கன்னா minus 63. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் 8y square minus 64y plus y minus 8 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 8y காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் y minus 8 அப்படின்னு வருமா. இப்போ அடுத்த டூ வேல்யூஸில் 1 காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் y minus 8 ஈக்குவல் டு 0. அப்போது ஃபேக்டர்ஸ் என்ன 8y plus 1 into y minus 8 ஈக்குவல் டு 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம் 8y plus 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி y minus 8 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே yயோட வேல்யூ என்ன minus 1 by 8. அதே மாதிரி இங்கே yயோட வேல்யூ என்ன 8. இங்கே yன்றதை நம்ம என்ன எடுத்திருந்தோம் x power 3 by 2n. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x power 3 by 2n equal to இங்கே minus 1 by 8. அதே மாதிரி இங்கே என்ன x power 3 by 2n equal to 8. இப்போ இந்த பவர் 3 by 2nல இந்த பவர் 3ஐ மட்டும் நம்ம அந்த சைட் கொண்டு போனோம்னா என்ன வரும் பவர் 1 by 3 அப்படின்னு வருமா. அப்போ இங்கே என்ன வரும் x power 1 by 2n equal to இங்கே minus 1 by 8 the whole power 1 by 3 அப்படின்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும் x power 1 by 2n equal to 8 power 1 by 3. இப்போ x power 1 by 2n equal to minus 1 by இப்போ 8ன்றது நம்ம பவர் 2 by 3 அப்படின்னு எழுதலாம் the whole power 1 by 3. இப்போ இங்கே x power 1 by 2n equal to 8ன்றது நம்ம 2 cube அப்படின்னு எழுதலாம் the whole power 1 by 3. இப்போ இந்த பவர் 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ மீதி என்ன வரும் x power 1 by 2n equal to minus 1 by 2 அப்படின்னு வரும். இங்கே என்ன வரும் x power 1 by 2n equal to 2 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள் x power 1 by 2n. இப்போ இந்த பவரில் இந்த 2n வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும் பவர் 2n அப்படின்னு வருமா. அப்போது x equal to இங்கே minus 1 by 2 the whole power 2n அப்படின்னு வரும். இங்கே வந்து என்ன வரும் x equal to 2 power 2n. அதாவது இங்கே இருக்க பவர் 1 by 2n அந்த சைட் போச்சுன்னா பவர் 2n அப்படின்னு வரும். ஸோ அப்படி தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். அப்போது இது நீங்கள் எப்படி எழுதலாம் x equal to minus 1 by 2 the whole square the whole power n அப்படின்னு எழுதலாம். அதாவது பவர் 2n நம்ம எப்படி எழுதலாம். அதே மாதிரி இங்கே x equal to 2 power 2n நம்ம 2 square the whole power n அப்படின்னு எழுதலாம். இப்போது x equal to இப்போ minus 1 by 2 the whole square உங்களுக்கு என்ன வரும் 1 by 4. அப்போ 1 by 4 the whole power n. இங்கே x equal to 2 square என்ன 4. அப்போது 4 power n. அப்போது x equal to 1 by 4 the whole power n. 1 power n வந்து 1 தான். அப்போது 1 by 4 power n x equal to இங்கே 4 power n. இப்போ x வந்து நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் x equal to 1 by 4 power n வந்து நாட் வேலிட், அதாவது நாட் பாசிபிள். அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தனாலும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போது x equal to 4 power n இது மட்டும் தான் வேலிட். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன்.